எங்களை ஸ்கூலை பொறுத்த மட்டும் 187 மாணவர் படிக்கணும். இயர் 1லேருந்து இயர் 5 வரைக்கும் இருக்குது. டீச்சர்ஸ் பிரின்சிபலோடு சேர்த்து 7 பேர் இருக்கணும். மற்றது இங்கே வளம் நிறைய பற்றாக்குறை இருக்குது. எங்களுக்கு கட்டடம் போகாமல் இருக்குது. யூரனஸ் இல்லை, டாய்லெட் இல்லை. மற்றது தண்ணி பிரச்சனை எங்களுக்கு பிப்ரவரி ஜனவரியிலேருந்து எங்களை செப்டம்பர் வரைக்கும் தண்ணி பிரச்சனை இருக்குது. பவுசர்லாம் எடுக்கிறாங்க. மற்றது எங்களுக்கு ஒரு கிரவுண்டு காணி இருக்குது, ஆனால் அதை வேலை செய்ய இல்லாமல் இருக்குது. இப்போ கிளப்பு எடுத்து செய்யணும், ஆனால் தாமதமாக இருக்குது. மற்றது இந்த முன் வளவில் நிறைய தண்ணி தேங்கி நிற்கும். ஒரு 1.5 அடி உயரத்துக்கு தண்ணி தேங்கி நிற்கும். அதில் 200 லோட் மண் பறிக்க வேண்டி இருக்குது. மற்ற வேலி இல்லை. மற்றது அடைக்கப்பட்ட வகுப்பறை இல்லாத இந்த பகுதியில் உள்ள மாடுகள் வந்து இந்த வகுப்பறைக்கு அசிங்கப்படுத்துகிறன்னு காணப்படுது. அதோட சின்ன பிள்ளைன்ற வேலை அதை துப்புரவாக்கிறதுல மிக சிரமப்படுகின்றோம். மற்ற இதை பொறுத்த மட்டும் இப்போ நவீன முறையான கற்பித்தலுக்கான உபகரணங்கள் எங்கள்கிட்ட ஏதும் இல்லை. கம்ப்யூட்டர்களோ மற்ற மீடியா மற்றது ஆப்ரேட் செட் அப்படி ஒன்றுமே எதுவுமே இல்லை. அதில் நாங்கள் இப்போ திணைக்களத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது கிடைக்கிற போது தருவதாக சொல்லியிருக்கணும். மற்றபடி டீச்சர்ஸ் வாரத்துக்கும் போக்குவரத்து சிரமம் இருக்குது. கூடுதலான டீச்சர்ஸ் இங்கே எஃப்னாவிலேருந்து வர்றதால அதுக்கு வந்து போகிறதுல சிரமம். வந்து போகிற சிரமத்தால் பள்ளிக்கூடத்தில் கற்பித்தல் முழுமையாக செய்யலாத ஒரு நிலையில் இருக்கிறோம். மற்றது சில்ட்ரன் பார்க் அப்படியானதும் எங்களுக்கு இல்லாமல் இருக்குது. பிள்ளைகளை மகிழ்ச்சிகரமான கற்பித்தலில் ஈடுபடுறதுக்கு வளங்கள் நிறைய போதாமல் இருக்குது. டீச்சர்ஸ் வளம் பிரச்சனை இல்லை.